ஈரான் என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை இப்போ சர்வதேச ஆளுகள் பேச்சில் ஒருவேளை அணு ஆயுத நிலைகள் குறித்து மட்டும்தான் பேச்சு வரும் பட்சத்தில் சரி ஒரு கண்டெயின் பண்ணுறோம் அல்லது குறைத்து வைத்திருக்கிறோம் என்றாலும் கூட எங்களின் மீது 40 ஆண்டுகளாக விதித்த பொருளாதார தடையை நீக்கிறதுக்கு முதல்ல பேச்சு நடத்த வேண்டும். ஈரான் வைத்த விவகாரத்தை நான் சொல்லிட்டு இன்னும் அடுத்த செய்தி சொல்ல போகிறேன். ஈரான் வைத்தது அணு ஆயுத நிலைகளை நாங்கள் ஒருபோதும் விட போகிறதில்ல. இது சாவரின், இது எங்கள் நாட்டினுடைய உள்ளாண்டு பிரச்சனை. அதை நான் விட போகிறதில்ல. அப்படி அது குறித்து வேறு ஏதாவது பேசினாலும் எங்கள் நாட்டின் மீது எங்களின் மீது விதித்திருக்கிற பொருளாதார தடையை நீக்கக்கூடிய வாய்ப்பை பற்றி பேசணும் முக்கியம். இரண்டாவது, பெலிஸ்டிக்ஸ் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளெல்லாம் பற்றி நீ பேசவே கூடாது. மூன்றாவது, நாங்கள் ப்ராக்சிகளுக்கு கொடுப்பதை குறித்து நீங்கள் எப்படி கண்காணிப்ப? அதுவும் நடக்காத காரியம். முக்கியமாக பொருளாதார தடை பேசுவோம் அப்படின்ட்டாங்க. இந்த பேச்சுவார்த்தை இப்படியே முடிந்ததா? என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்டால் எந்த தீர்வும் எடுக்கப்படவில்லை. இதுக்கு இடையில் பேச்சுவார்த்தை முடிகின்ற நேரத்தில் விட்காஃபும் அமெரிக்காவின் சார்பில் ஜரி குஷ்னர் மற்றும் சென்காம்பினுடைய கடற்படை தலைவர் பரேட் கூப்பர் இவரும் கலந்து கொண்டார். இதில் என்ன ஒரு உலக அளவுலன்னா, குஷ்னர் ஸ்டீவிட்காஃப் கலந்து கொண்டது சரி, பரேட் கூப்பர் எப்படி கலந்து கொண்டார்? இது சரியில்லை, இது ஒரு மிரட்டலா? அவர் ஒரு அட்மிரல், ஒரு கடற்படை தளபதி, சென்காமினுடைய கடற்படை தளபதி கட்டுப்பாட்டு இயக்கத்தின் தலைவரை கொண்டு எப்படி பேச்சுவார்த்தைக்கு கலந்து கொள்ள வைத்தார்கள் என்பது குறித்தும் இது ஒரு மிரட்டலா என்றும் ஈரானின் தரப்பில் அதிருப்தி வெளியிடப்பட்டிருக்கிறது.